18ஆம் படி கருப்பு. கால் சுளுக்கெல்லாம் இறங்கி போயிடணும். ஐயா அம்மா வலிக்குதே வலிக்குதே, என்னவனே பாத்து பாத்துடா. அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, சரியா போயிடும். ஆண்டவா, வயசான காலத்துல என்ன போட்டு என்ன சோதனை பண்ற? இப்படி எல்லாம் நீ என்ன பண்றதுக்கு ஒரே அடியா என்ன கூப்பிட்டுக்கலாம். அம்மா ஏமா இப்படி சொல்ற? சாதாரண சுளுக்குதான், நீவி எடுத்துறேன். பெருசா ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியல, ஏதோ சதை பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். வலி உசுர போகுதுடா சின்னவனே, முடியல இந்த ஆத்தாவால. ஒருவேளை நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோமோ? நிஜமாவே கிழவிக்கு கால் முடியலதான் போல. சரிம்மா, இப்போ வலி தாங்க முடியலன்னா ஒரு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருவோமா? ஆஸ்பத்திரியில ஒண்ணு வேணாம், ஒண்ணு பண்ணு. பக்கத்துல இருக்க மெடிக்கல் கடையில போய் அம்மாவுக்கு கால் முடியல, வலி மாத்திரை மட்டும் கொடுங்கன்னு வாங்கிட்டு வா. அதான் ஓட்டத்துல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து சரியா போயிடும்னு நினைக்கேன். பார்ப்போம், காலையிலைக்கு முடிஞ்சா பார்ப்போம், இல்லை எங்களுக்குள்ளேயே இருந்துக்க வேண்டியதான். நான் வரலன்னு யார் எழுதா? அதெல்லாம் சரியா போயிடுமா? நீ சொன்னது நல்ல யோசனை தான். நான் போய் மெடிக்கல்ல சொல்லி மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? பார்த்து போயிட்டு வா. ஏமா வேற ஏதாவது வேணுமா உனக்கு? எனக்கு ஒன்றும் வேணாயா? சரிம்மா. உமா செத்து வாவே. அந்த வரேங்க. உமா, அன்னைக்கு கஞ்சி ஏதாவது வச்சு கொடுக்குறியா? பாவம் அதுவே உடம்பு முடியாம இருக்கு. சத்துமாவு கஞ்சி வச்சு கொடுத்தா உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, அங்க வீடு அப்படியே போட்டபடியே வச்சுட்டு வந்தோம்ல, நான் போயிட்டு வீடை பூட்டிட்டு வந்துடுறேன். வந்து பொறுமையா இங்க சமையல் செஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சிருவோம். மாமாவும் ராத்திரிக்கு இங்கே தானே வந்து சாப்பிடுவாரு. ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான். பேசாம போய் வீடை கூட்டிட்டு வந்துரு. நான் மளிகை கடைக்கும் மெடிக்கலுக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏதாவது உனக்கு ஜாமான் வாங்கணுமா? தெரியல மாமா, அக்கா என்ன வச்சிருக்காங்கன்னு போய் பார்க்கணும். பார்த்தாதான் தெரியும். சரி, அப்படி பார்த்துட்டு சொல்லுடி, வேணும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் போய் வீடை கூட்டிட்டு வந்துருமா? சரி மாமா. என்ன சத்து நேரம் போனால் பொழுது இருட்டிடும். திருட வந்துட்டானா சரி வராது. நீ முதல்ல போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வீடை கூட்டிட்டு வந்துரு. சரி மாமா. போறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ. ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு செஞ்சு கொடுத்து அப்புறமா போ. சரிங்க மாமா. சரி, நான் போயிட்டு வரட்டுமா? சரி மாமா, வாங்க. என்னமோ நம்ம கூட கிளவி வேணும்னு வலிக்கு விழுந்துட்டோன்னு போய் சொல்லுதுன்னு நினைச்சேன். போற போக்க பார்த்தா உண்மையாவே அது கால் முடியல தான் போல. பாவம், என்ன கத்துச்சு. சரி, கிளவிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வீடு வரைக்கும் போய் வீடை கூட்டிட்டு வந்துருவோம். ஐயோ அம்மா, முடியலையே, வலி தாங்க முடியல. அத்தை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அவர் வலி மாத்திரை தானே வாங்க போயிருக்காரு. வந்தானே போட்டீங்கன்னா சரியா போயிடும். பாப்போம். அத்தை உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, எடுத்துட்டு வந்து தரேன். எனக்கெல்லாம் ஒண்ணு வேணாம் அத்தா. நீ உனக்கு ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. போ. இங்கேயும் வந்து இருப்போன்னு தெரியாது, அதனால வீடு சரியா பூட்டல. அவர்கிட்ட போய் வீடை பூட்டிட்டு வந்துட்டுமா? அதுக்கு என்ன, தாராளமா போயிட்டு வா. எனக்கு என்ன இந்த வீடு புதுசா? நீ போயிட்டு வாமா. வீட்டுல எவனாவது தலைவாரி போய் உள்ள பூந்துட போறான். போ, சட்டுடு போ. சரிங்க சார், உடனே போயிட்டு வந்துடுவேன். ஏதாவதுனாலும் ஃபோன் அடிங்க. சரி, சீக்கிரம் போ, பொறுமையா வா, அவசரம் இல்லை. சரி சார். வரப்போ என்ன பண்ற, பக்கத்துல இருக்க சந்தைக்கு போய் ஒரு கோழி வெத்தலை வாங்கிக்க. படுத்து கிடந்தாலும் வெத்தலை போடாம என்னால இருக்க முடியல பாத்துக்க. அதுக்கு தான் சொல்றேன், வெத்தலையே வாங்கிக்க. அப்புறம் ஒரு தைலம் விற்கும் நாட்டு மருந்து கடையில, இந்த சுளுக்குக்கு நீவரத்துக்கெல்லாம். அதையும் கேட்டு வாங்கிட்டு வந்துருமா. போட்டா எப்பேற்பட்ட வழினாலும் கேட்கணும்னு சொல்லுவாங்க. வாங்கிட்டு வரீங்க? சரி, வாங்கிட்டு வரேன். போயிட்டு வா. ஒண்ணு அவசரம்னா ஃபோன் பண்ணுங்க. பண்றேன், போயிட்டு வா. அரிசியா இது? கல்லுல அரிசி இருக்கு, அரிசியில கல்லு இருக்கானே தெரியல. ஒரே கல்லு. இதுலதான் சோத்த வடிக்கணும் நமக்கு தலையெடுத்து. எப்படியாவது அம்மா வீட்டுக்குள்ள போயிடலான்னு பார்த்தோம், முடியலையே. இங்க வந்து இப்படி ரேசன் அரிசியை பொங்கி தின்ன வேண்டியதா இருக்கு. ஏதாவது ஒரு வழி கிடைச்சா உள்ள பூத்தரலான்னு பாக்குறேன், கிடைக்க மாட்டேங்குது. நிம்மி என்னையா? எதுக்கு இப்ப என் பேரை ஏலம் போட்டுக்கிட்டே வரவேன்? என்னன்னு சொல்லு. இங்க தானே நிக்கேன், 2 வீடு தள்ளியா நிக்கேன். இருக்கிறதுக்கு 10க்கு 10 வீடு. இதுல நீங்க வந்து கூப்பிட்டாலே எனக்கு கேட்கும். ஐயோ நிம்மி, நான் எம்பிட்டு பெரிய சேதி எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ என்னன்னா இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? இப்படி என்ன சொல்ல போற? சொரக்காக்கு உப்பு இல்லைன்னு சொல்ல போற? பேசாம போயா. ஐயோ நிம்மி, உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? அத்தைக்கு உடம்பு முடியலையா, ஆள் பரட்டி விட்டு நடக்க முடியாம கிடக்காங்களாம். என்னையா சொல்லுவாங்க? அம்மாக்கு எப்படி இப்படி ஒரு நிலைமை தெரியல. வலிக்கு விழுந்துட்டாங்க போல, வயசானவங்க தானே, கண்ணு புரியலையோ என்னமோ. அதான் ரொம்ப முடியலையா. உங்க அண்ணனே அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்கானா. என்ன வீட்டுல விடாம வெளியே திறத்துச்சுல எங்க அம்மா. அதான் ஆண்டவனா பார்த்து அதை காப்பு வச்சிருக்கான். ஐயோ நிம்மி, நீ வேற இந்த சூழ்நிலையை நமக்கு சாதகமா எப்படி மாத்திக்கலாம்னு யோசி. என்னையா சொல்ற? ஆமா நிம்மி, இந்த கத்துக்க, இந்த நேரத்தை உன் சின்ன அண்ணனும் அண்ணியும் எப்படி யூஸ் பண்றாங்க தெரியும்? எப்படி பெரியண்ணே உன் அண்ணியை கூட்டி கொண்டு போய் ஊர்ல பஸ் ஏற்றி விட போயிருக்காரு. மல்லிகாவும் வீட்டுல இல்லைன்னா மல்லிகா எல்லாமே பொறுப்பா பாத்துக்குவா. ஆமா, அம்மைக்கு முடியல, இவங்க எங்க போறாங்களா? பெரிய மருமகளை அனுப்பிச்சிட்டு சின்ன மகனையும் சின்ன மருமகளையும் கூட வச்சிருக்காங்க. போற போக்க பார்த்தா மகன்கள் 2 பேரும் தான் உலகம்னு உங்க அம்மா சொல்லிட்டு மருமகளுக்கு சொத்தையும் நகையும் பிரிச்சு கொடுத்தாலும் கொடுத்துரும். போற போக்க பார்த்தா சொத்தை ஃபுல்லா 2 மகனுக்கும் நகையை ஃபுல்லா 2 மருமகளுக்கும் கொடுக்க போகுது பாரு. இருக்கிற வரைக்கும் அது ஒரு காலமும் நடக்காது நிம்மி. அதை நம்ம என்னைக்குமே நடக்க விடக்கூடாது. அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த நேரத்துல போய் நீ அன்பு வலைய பொழிச்சு காட்டு. அப்புறம் அத்தை ஆட்டோமேட்டிக்கா உன் மேல சாஞ்சிருவாங்க. உனக்கு இதுதான் நல்ல வாய்ப்பு. உன் பக்கம் அத்தையை சாய்க்கிறதுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பம் வேற என்ன இருக்கு? ஒருத்தவங்களுக்கு முடியாதப்போ நம்ம பக்க பலமா இருந்தா அவங்க மனசுல நம்ம ஆயுசுக்கும் நிற்போம்.
சரிதான்யா, நீ சொல்றது சரிதான். நானே யோசிக்காம விட்டேன். இரு, இப்போ இப்போ எங்க அம்மா கிட்ட ஆறுதலா நான் வார்த்தை சொல்லிட்டு கூடவே இருந்து பாத்துக்கிறேன். நான் ஆகாதவ அந்த உமா ஆகிற மருமகள் ஆயிட்டாலோ நான் யாருன்னு காட்டுறேன். ஐயோ அம்மா, உனக்கு என்ன ஆச்சு? ஆஹா, என் பொண்டாட்டி இங்க இருந்து ஆக்டிங் ஆரம்பிச்சிட்டாலே. ம் 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 கண்டிப்பா சீக்கிரமா அந்த வீட்டுக்குள்ள பூந்துருவான். சொத்தையும் பிரிச்சு வாங்கிடலாம். எப்பாடா, ஒரு வழியா எல்லாரும் கிளம்பிட்டாளுங்க. எம்புட்டு நேரம் தான் நம்மளும் படுத்தையே கிடந்து நடிக்கிறது. அக்கா வாங்கி கொடுத்த ரேடியோ இங்க இருக்கு. 2 பாட்டை போட்டு பட்டையை கிளப்ப வேண்டியதான். ட்வைங் ட்வைங். இது பாட்டு. ஏ சிங்கம் போல, ஏ சிங்கம் போல அடங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி ஆட போறேன். என்ன பத்தி நீ கேளுங்கடா, வாய பொத்தி எடா வெட்டி பொங்க வச்சா அலியாத்தா பொங்கலடா, துள்ளிக்கிட்டு பொங்கல் வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா, அடி மதையும் கலந்து வச்சு விடிய விடிய வெந்து வச்சா போக்கிரி பொங்கல் கிரி பொங்கல். அம்மா அம்மா, அச்சோ எவ்வளவு வந்துட்டாலே. போன மருமக வந்துட்டா, மாட்டிடாத படுத்துரு. ஏம்மா அம்மா, உனக்கு ஒண்ணுனா என்கிட்ட கூட சொல்ல மாட்டேன் அப்படிதானே? நீயா? அப்பாடா, என்ன பண்ணினு? நான் உனக்கு ஒண்ணுமோ ஏதோன்னு பதறி அடிச்சு ஓடி வந்திருக்கேன். கால் முடியாம இப்படி படுத்து கிடக்க. உன் மேல எம்பு டக்கர் இருந்தா இப்படி சேதி கேட்டோன்னே ஓடி வந்திருப்பேன். ஆனா நீ தானே அசால்ட்டா கேக்குற. அடியே தள்ளு அந்த பக்கம். ஏம்மா என்னம்மா நீனு? இன்னும் என் மேல இருக்க கோவம் குறையிலையா? விடுமா, உனக்கு ஒண்ணுனால எனக்கு எம்பிட்ட மனசு தாங்கல தெரியுமா? அடியே போத நிறுத்தி செத்த நகரேன். பரவாயில்ல, ரெஸ்ட் எடு. எனக்காக எதுக்கு எந்திரிச்சு உட்கார? மற்றவங்க மாதிரி உண்மையில நக்கர் இல்லாதவ கிடையாது. நீ உடுந்து கிடக்குற, வாசல்ல பாட்டு சத்தம் காதை கிழிக்குது. யாருக்காவது கொஞ்சமாவது கவலை இருக்கா? எங்க அம்மா விழுந்து கிடக்கேன்னு எனக்கு தான் கவலை இருக்கு. ஆனா மற்றவங்கள பாட்டு போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிதானே? மருமக கூப்பிடு, அவ பாத்துக்கிற லட்சணம் இதானு நான் கேட்கிறேன். அடியே போதும் 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 நிறுத்து. சும்மா இந்த நாடகத்துல என்கிட்ட நடிக்காத. அடியே வீட்டுல யாரும் இல்லடியே. அப்புறம் பாட்டு சத்தம் கேட்டுச்சு. பாட்டு போட்டதே நான் தான். நீ பாட்டு போட்டியா? ஏமா தனியா இருக்க போர் அடிக்குதுன்னு பாட்டு கேட்டுட்டு இருந்தியோ? அடியே பாட்டு போட்டு ஆத்தா டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன்டி. சும்மா விளையாடாதம்மா. என்னை வச்சு கிண்டல் பண்ணுறதே உனக்கு வேலையா போச்சு. உனக்கே கால் முடியல, நடக்க முடியாம படுத்து கிடக்கான்னு என் வீட்டுக்காரர் சொன்னாரு. இப்போ என்னமோ குத்தாட்டம் போட்டேன்னு கதை உரியாக்கும். அட நம்ப மாட்டேல்ல. இரு பாத்தியா நின்னுட்டேன். என்னம்மா நிற்கிற? நிக்க மட்டும் இல்லடி என்னம்மா நடக்கிறேன். நடக்க மட்டும் இல்ல, இதோ இக்கட சூடு. கடம்பக்கம் ஏரியா ஒட்டிக்கிட்டு வரைய குத்தாட்டம் என்னோட ஆடரடியா. நாட்டுப்புற ஆளுடா, ஆட்டம் போட்டு பாருடா. நாட்டம் என்னாட்டம் ஆடையாருடா. ஐயோ அம்மா என்ன பாத்து? டியே டியே நீ யாருக்கிட்ட மோதி புட்ட கேட்டு பாருடவா படவா. சூப்பர் ஸ்டார் ஜோடிதான் கூடாதுடா. என்னடி இப்படி வாய பழந்துட்டு நிக்கணும்னா என்ன நடக்குதுங்க? உனக்கு கால் முடியல நாங்க. அதெல்லாம் உன் அம்மா காரியோட ஆக்டிங் அடி. ஆக்டிங் தான் நம்ம நீ நம்புற. ஆத்தாரை பத்தி உனக்கு தெரியாது. இது வயிறு மஞ்ச கட்டை, அப்படியெல்லாம் உளுந்து அடிபட்டுருமா என்ன? அப்போ இதெல்லாம் நடிப்பு. ஏமாட்டு எல்லாரையும் பயமுத்துற. எம்பிட்டு பயந்துட்டேன் தெரியுமா? நான் பெத்த மவளே, உனக்கு என் மேல பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியுண்டியே. இருந்தாலும் உன் அண்ணன் முன்னாடி ஊருக்கு கிளம்புறேன்னா அவளை தடுக்கலான்னு பார்த்து இப்படி ஒரு ட்ராமா போட்டேன். ஏன்னா அவ கிளம்பிட்டா. நீ ஏமா விட்ட? நான் எங்க விட்டேன்? உன் அண்ணங்காரன் தான் போங்கிறான். அது போக அந்த உமா கறி வேற என்னை பாத்துக்கிறேங்கிறான். என்னை பாத்துக்கிறேன்னு சொன்னால இன்னைக்கு மட்டும் இல்ல, ஒரு 4 நாளைக்கு அவளை வச்சு செய்யறேன். இதையே சாக்க வச்சு நாளைக்கு யாரும் அந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகப்படாம பண்றேன். உங்க அண்ணன் போனாதானே உங்க அன்னைக்கு அங்கே மரியாதை. அவன் மட்டும் போய் அங்கே நின்று அசிங்கப்படட்டும். எல்லாரும் உன் புருஷன் எங்கன்னு கேட்கட்டும். என் மாமா எனக்கு உடம்பு முடியாதப்ப அங்கே போயிட்டு வேணா என்ன? அம்மா சரியான ஆளுமா நீனு. அப்படி இல்லைன்னா 2 பையனை பெற்று 2 மருமக எடுத்து ஒரு மகளையும் மருமகனையும் வச்சு வாழ முடியுமா? எல்லாம் கிட்னிடி கிட்னி. அம்மா அது பிரெயின் வேறு ஏதோ ஒன்று வேலை செய்ய முடியே. எப்படி உன் ஆத்த ஆக்டிங்க நானே நம்பிட்டேன்னா போ. சூப்பர்மா. அலமேலுவா கொக்கா நானா? சரி சரி, உன் புருஷங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காத. அந்த ஆளு ஒரு கூறு கெட்டவரு. குடிபோதையில குடிச்சிட்டு எல்லாருக்கிட்டையும் வளரி வைப்பாரு. காச்சா அந்த மனுஷங்கிட்ட யாருமா சொல்லுவா? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. இதை இப்படியே ஒரு 4 நாளைக்கு கண்டினியூ பண்ணி நல்லா சொகுசா படுத்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் எல்லா சகலத்தையும் வாங்கிக்க. அம்பிட்டு தான் சொல்லுவேன். உன் மருமகளை நீ வச்ச பிடிக்க வச்சுக்க. அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, இந்த வீட்டுக்கும் நல்லது. ஆனா ஒன்னடி, உங்க அண்ணன் மாதிரி 2 பேரும் எனக்கு உடம்பு முடியலன்னா என்ன தங்குறாங்க தெரியுமா? இதை பார்த்தா இப்படியே படுத்துக்கிட்டு உடம்பு முடியலன்னு சொல்லியே உங்க அண்ணிமார்களை வேலை வாங்கிட்டு உங்க அண்ணங்காரங்களை தாங்க வச்சுட்டே இருக்கலாம் போல. இருமா, உன்னை யார் இருக்க வைங்கன்னு சொன்னா தாராளமா இரு. இது உன் வீடு, உன் ராஜ்யம். நீ தான் இங்க ராணி, ராணி மகாராணி.